புராணங்களில் சொல்கிறாங்க, அமிர்தம் வேணும்னு பார்க்கடலை கடைஞ்சாங்களாம். இப்படி கடைஞ்சா முதல்ல வந்தது அமுதமானு கேட்டால் இல்லைங்க, நஞ்சு தான் வந்ததுன்றாங்க. இப்போ நாமளும் பார்க்கடலை தான் கடையிறோம். 6 கோடி கம்பெனியை கடைஞ்சா அதுலேருந்து 6000 நல்ல கம்பெனியான்னு எடுக்கணும்னு கடையிறோம். அப்படி கடையிற போது கொஞ்சம் கெட்ட கம்பெனிகளும் பசுந்தோல் போர்த்திய புலியாக வந்து நம்முள் அமர்ந்து நம்மையே கபலீகரம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை இருக்குமானா இருக்கு. அதனால நம்ம கொஞ்சம் ஜாகிரதையாகவும் இருக்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி 1-2 கெட்ட கம்பெனி வந்தா கூட மக்களினுடைய நம்பிக்கையில் முறிவு ஏற்பட்டுவிடும். அவ்வாறு ஏற்படாது இருக்க வேண்டுமேயானால் நம்மால் முடிந்த அளவுக்கு அதையும் தடுக்கணும். ஒன்று வளர்ச்சி, வீழ்ச்சி இல்லாத இருக்கிறதுக்கு என்ன செய்யறோமோ அதுவும் வளர்ச்சியே. வளர்ச்சிக்காக நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு இடத்துலையும் போய் எஸ்எம்இ பத்தி பேசுறோம். எஸ்எம்இனுடைய யார் முதலீட்டாளர்கள் இருக்கிறார்களோ அவர்கள்லாம் நீங்க மூலதனம் மார்க்கெட்ல வந்து திரட்டினீர்களே ஆனால் உங்களுக்கும் நல்லது, மார்க்கெட்டுக்கும் நல்லதுன்னு சொல்லித்தரோம். அவங்கள திரட்டுவதற்கு உதவியாக இருக்கும் மர்ச்சன்ட் பேங்கர்களிடம் நல்லதை செய், கெடுதலை செய்யாதே, நல்லது இது, கெடுதல் இது, இவ்வாறு இருக்கக்கூடாது, இவ்வாறே இருக்க வேண்டும்னு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் சொல்லித்தரோம். அவங்களோட பேசுகிறோம். இதெல்லாம் பண்ணுறது இல்லாமல் ஒவ்வொரு மாநில அரசாங்கங்களும் எங்கெல்லாம் அவங்களுடைய எஸ்எம்இக்காக அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதிலெல்லாம் ஜாயின் பண்ணி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் அதில் சேர்ந்து உழைக்கிறோம். அதெல்லாம் போகாதுன்னு இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்போ எல்லாரும் ஏஐ பற்றி பேசுகிறாங்க. இந்த ஜெனரேட்டிவ் ஏஐன்னு சொல்கிறாங்க, எல்எல்எம்னு சொல்கிறாங்க. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி நாங்கள் ஒரு சாஃப்ட்வேர் பண்ணியிருக்கோம். இந்த சாஃப்ட்வேரில் யாரானு ஒருத்தர் இப்போ டிஆர்ஹெச்பி கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னா அது எங்ககிட்ட தான் வருது எஸ்எம்இயை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நாங்கள் தான் அதுக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ரெகுலேட்டர். அந்த டிஆர்ஹெச்பி அது உள்ளே போட்டால் அது 4 தன்னுடைய ரிப்போர்ட்டை தருது. எஸ்எம்இ செபி கம்ப்ளைன்ஸ் என்னன்றதை பற்றி ஒரு ரிப்போர்ட்டு, பிஎஸ்சி அடிஷ்னலாக போட்டிருக்கிற கண்டிஷன் பற்றி ஒரு ரிப்போர்ட்டு, பிஎஸ்சி மனத்தில் சந்தேகாஸ்பதமாக எதெல்லாம் இருக்க முடியுமோ அவற்றை ஒன்று திரட்டி இன்னி வரைக்கும் தெரிஞ்சது தனியாக ஒரு லிஸ்ட் போட்டிருக்கு. அந்த லிஸ்டில் எங்கன்னா இந்த கம்பெனியை பற்றி ஏதான் வந்ததுன்னா அதை பற்றி சொல்றது. அதை தவிர இந்த கம்பெனியில் குறிப்பிட்டப்பட்டிருக்கும் பலவிதமான பெயர்கள் வேறு ஏதான வெப்சைட்லேயோ, கம்பெனி அஃபேர்ஸோட வெப்சைட்லேயோ, கூகுள்லேயோ, இல்லை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்ட்லேயோ, சிபிஐலேயோ எங்கேயாவது இருந்தால் அதை பற்றி கொடுப்பது 4வது ரிப்போர்ட்.